இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நம்மகிட்ட ஒரு டீச்சிங் இப்போ சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வழக்கமாக எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்று சொல்கிறேன். அதனால நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை ஏன் கேட்குறீங்க? என் வாழ்க்கையில் ஒரே போராட்டம், பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேனுது, சபையில் 1000 தலைவலி, ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை, இப்படி பிரச்சனை 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 தான் நம்ம சொல்லி பழக்கப்பட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கேன் பிரதர் அப்படிம்போம். ஆனால் உள்ளேருந்து மைண்ட் வைஸ் கேட்கும், நல்லாவா இருக்கேன், நீ 1000 பிரச்சனையோட வாழ்றீ அப்படின்னு உள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும். ரோமரில் பாட்டோம்ல, அவர்கள் கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களெல்லாம் அழைச்சாரா இல்லையா? சொல்லுங்க, என்னை அழைத்தார், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஓகேயா? அப்புறம் நீதிமொழி 4:18 என்ன சொல்லுது? நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாச சூரிய பிரகாசம் போல இருக்கும். காலையில் 6 மணிக்கு கிளவுடா இருக்கு, 7 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம், 8 மணிக்கு இன்னும் வெளிச்சம், 9 மணிக்கு 10 மணிக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே, அழைத்த உடனே மகிமை கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் கூடுமா குறையுமா? கூடும் தானே? மகிமை மேல் மகிமை. அப்போ 24 ஆண்டு மகிமையை விட 25 மகிமை கூடணுமா குறையணுமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாக கர்த்தரிட மகிமை கண்ணாடியில் காணுகிறது போல கண்டு ஆவியார கர்த்தர் அந்த சாயலாகத்தானே. என்ன சொல்லுங்க? மார்ச்சில் இருந்த மகிமை அதே மகிமை ஏப்ரல்ல கண்டினியூ பண்ணோமா கூடுமா? அப்போ சொல்லுங்களேன், மகிமை மேல் மகிமை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமை மேல் மகிமை. அதான் இங்கிலீஷ் சொல்லணும், க்ளோரி டு க்ளோரி. இப்போ கேட்குறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அது ஏன் கேட்குறீங்க பிரதர் அப்படின்றீங்களா? மகிமை மேல் மகிமை. சொல்லுங்களேன். இப்போ நீங்க பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க. மகிமை மேல் மகிமை. ஆமா, நேற்று அதாவது மகிமைங்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு மகிமையை குறித்து தான் பேச போறோம். கடந்த ஆண்டுல இதை குறித்து கொஞ்சம் டச் பண்ணேன், அதனுடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மகிமைன்னா பழைய ஏற்பாட்டில் கபோத்துன்னு இருக்கு. கபோத்துன்னு எப்படின்னா அதிகப்படியான ஒரு வெயிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பழு, வெயிட். பழைய ஏற்பாட்டில் அதாவது ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம். ஒரு கனம், கனம்னா 2 கனம். நம்ம ஒருத்தரை ரொம்ப உயர்வா ஹானர் பண்ணுவோம்ல, அந்த கனமும் உண்டு. பழு, வெயிட், அந்த 2ம் உண்டு. அது புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னா டோக்ஸா, DOXA. டோக்ஸா என்னன்னா வெளிச்சம், பிரகாசம் அப்படி எடுக்கும். அப்ப மகிமன் என்ன தெரியுமா? காணக்கூடிய அளவில் காணக்கூடாத தேவ வல்லமை வெளிப்படுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? காணக்கூடாத தேவன் காணக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய அளவில் வெளிப்படுவதுதான் தேவனோட மகிமை. ஒரு அலையில சொல்லுங்களேன். மகிமை ஒளிஞ்சிருக்காது. திடீர்னு ரொம்ப பிரைட்டா, ஒரு இருட்டா இருக்குது, ரொம்ப பிரைட்டா இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கர்த்தர் மகிமை உங்க மேல உதிச்சா சகல ஜனங்களும் அதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரி, ஆகாய் 2, 3வது 1 முதல். ஆகாயை குறித்து நான் கடந்த முறை சொன்னேன். ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 3 வேத பகுதிகளும் அவர்கள் சிறையிருப்புக்கு போய் எருசலேம் வந்து, அதாவது சிறையிருப்புக்கு முன்னால் எழுதப்பட்டது உண்டு. இவங்க சிறையிருப்புக்கு போயிட்டு வந்து திரும்பிய பிறகு எழுதப்பட்ட 3 புத்தகங்கள். இன்னைக்கு அதில் நிறைய பார்க்கலாம், டைம் இல்லை. ஆகாய் 2வது அத்தியாயம் 9, சரி 4, முதல்ல 4. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏனென்றால் வேலையை நடத்துங்கள். வேலை இது எந்த டைமில் சொன்னால், எருசலேம் தேவாலயம் கட்டுப்படுகிற வேலை தடைப்படுச்சு, உங்கள் ஊழியம் தடைப்படுச்சுது, நான் எதிர்பார்த்த ஒரு growth இல்லை, அல்லது ஆத்துமா இல்லை, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒருவேளை நான் ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணேன், எனக்கு பண வசதி இல்லை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் ஊழியம் தடைப்பட்ட மாதிரி, பிரேக் போட்ட மாதிரி, இதுக்கு மேலே போகிறதுக்கு வழியே இல்லைன்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வேலையை நடத்துங்கள். ஏன்னா நீங்கள் தனியாக இல்லை, மற்றவங்க கைவிட்டிருக்கலாம், சபையார் கைவிட்டிருக்கலாம், உங்க நம்பனவங்க கைவிட்டிருக்கலாம், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்ச கைவிட்டிருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களுடன் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நான் கர்த்தருங்கிறத வச்சு நான் சொல்லியிருக்கிறேன், புதுசாக வந்தவங்க அதை புரியுற சொல்றேன். பைபிளில் வந்து கர்த்தருங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. எபிரேய பாஷையில் யாஹ்வே, அது யெகோவா, ஜெகவா, இங்கிலீஷில் எல்ஓஆர்டி கேபிட்டல், தமிழில் கர்த்தர். இது எந்த இடத்துலலாம் இருக்குன்னா, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் உடன்படிக்கை எங்கே சொல்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருங்கிற பேர் இருக்கும். அதனால பைபிளில் கர்த்தருங்கிற பேர் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிற ஒரு பெயர். ஆண்டவருடைய பேருக்கு நம்ம மாதிரி அர்த்தம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு இப்போ இயேசுன்னா தெரியும், ரட்சகர், சேவியர், இம்மானுவேல், காட் இஸ் வித் அஸ், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த சும்மா நம்ம பிளைண்டா இயேசுவே ஆசீர்வாதம் சொல்லாம, அந்த எந்த பேர்ல அந்த ஆசீர்வாதம் வருதோ அந்த பெயரை நாம் கிளைம் பண்ணும்போது, உரிமை பாராட்டும் போது வாக்குத்தத்தம் வரும். அப்போ இப்போ ஒரு தான் சொல்றேன், அப்போ அந்த கலெக்டர் பேரை போட்டு ஒரு அறிவிப்பு, நாளைக்கு வந்து லீவுன்னு சொல்லி அந்த சும்மா பேரை போடுறதுக்கும் அந்த பேரை போட்டு கீழே தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர்னு போடுறதுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? அது கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி பைபிளில் வந்து கர்த்தர்னு போட்டாச்சுன்னா அதில் ஒரு வாக்கு தத்துவம் இருக்கும். அதாவது கவர்னன்டல் நேம் ஆஃப் காட், கர்த்தர். ஓகேயா? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மை அழைத்த கர்த்தர் என்ன சொல்றாரு? சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, உங்க வேலையை தொடங்குங்க, உங்க ஊழியத்தை தொடர்ந்து நடத்துங்கள். எந்த ஒரு சத்துருவும் எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் நான் உங்களுடைய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகள் கர்த்தர்னால் லார்ட் ஆஃப் சபோயித், அதாவது சேனைகள் இராணுவத்துடைய தலைவரை சொல்ல, அதாவது சமாதான கர்த்தர் சில இடத்துல வரும். இதுல சேனைகள் கர்த்தர், அதாவது யுத்தம் இராணுவம் இருக்கு இல்லையா, அந்த இராணுவத்துக்கு நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அதே போல அடுத்த வருஷம் சொல்லுகிறது, முந்திர ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் மகிமை பெரிதாக சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ முந்தின ஆலயத்தின் மகிமை, நான் அதை குறித்து கடந்த நாளில் பேசினேன். இப்போ கொஞ்சம் அதை டச் பண்ணிட்டு தொடர்ந்து சில காரியங்களே நாம் போவோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இதுவரைக்கு நீங்க செய்த ஊழியத்தை விட இனிமே நீங்க செய்ய போற ஊழியம் மிக 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 பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, செருபபேல் அவர் வந்து ராஜ வம்சத்தில் உள்ளவர், தாவீது ராஜாவுடைய வம்சம். அப்போ அரசு அதிகாரியா நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவா சீஃப் பிரிஸ்ட், பிரதான ஆசாரியன், அவரை சொல்றாரு, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தேசத்தின் சகல ஜனங்களே, சபையாரே, நீங்கள் ஊர்ல நடக்கிற உலகத்தை நடக்கிற போராட்டங்களை பார்த்து எதுவுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வேலையை நடத்துங்க, நீங்க ஊழியத்தை தொடர்ந்து பண்ணுங்க, கிராம ஊழியத்துல தடையா சோர்ந்து போய் நிக்காதீங்க, நீங்க போங்க, உங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் பாருங்க, கிராம ஊழியம் செய்யறவங்களுக்கு அவங்க ஊழியத்துல பயங்கர அடையாள அற்புதங்கள் நடக்க போகிறது. கால்பட விடத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க அந்த எரிய கோட்டை உள்ள என்ட்ரி பண்ண உடனே அதுகள்லாம் வந்து வந்துட்டாம்பா நான் ஓடிறேன்னு சொல்ற காலங்கள் கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஐயா ஜீவானந்த ஐயாவை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு பழைய கார்ல தான் ஊழித்து போவார். வீட்டில் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே அங்க மீட்டிங்கில் அங்க ஆடுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நான் போக முடியாதுன்னு சொல்லி, என்ன வந்துட்டோம்பா, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்பா. அதே மாதிரி நீங்கள் பைக்கையோ காரையோ ஸ்டார்ட் பண்ணி ஊரில் கிளம்பும்போது அங்குள்ள பிசாசு சொல்லும், வந்துட்டாயா இனிமே எனக்கு வாழ முடியாதையான்னு சொல்லி ஓடுற காலங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் பிளான் பண்ணி சொல்லலை, ஆவியானவர் சொல்கிறேன். எல்லாம்
If you believe, you will see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவமை காண்பீர். உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? கார்னல் மைண்டு, ஜீவானந்த ஐயா அவர் என்ன ஒரு தியாகம் பண்ணாரு, அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவன், நான் சாதாரண ஆளு, அதனால தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்தலை. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லையே. ஜீவானந்த ஐயாவை பயன்படுத்துற தேவன் உங்களை பயன்படுத்துவாரா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க ஐயா. ரபர சங்கர பரதர. பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நாம் தொடர்ந்து எடுப்போமா? தேவனோட மகிமை அதை பார்ப்போம். பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனையே ஸ்தோத்தரித்து போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனா அவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? சாயந்தர வேளையில், அதாவது பகலில், ஜென்சிஸ் ஆதியாகமம் 3:8 எடுத்துக்கிடுங்க, அதுல குளிர்ச்சியான வேளையில் இருக்கும். அது இந்த ஈவினிங், குளிர்ந்த நேரத்தில் தான் வருவார், ஹீட்டான நேரத்துலலாம் அப்படிலாம் இல்லை. இது இந்த ஈவினிங் அது அப்படி போட்டு சாயந்தர வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த கோடிக்கணக்கான தூதர்கள் என்ன துதிக்க இருந்தாலும் என்னுடைய ஜனத்தை, என் சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஜனத்தை பார்க்காம இருக்க முடியாதுன்னு பரலோகத்திலிருந்து இறங்கி அந்த ஏடன் கார்டனில் உலாவுனாரான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று சொல்லட்டுமா? பரலோகத்தில் கோடான கொடிதூரில் அவரை துதிச்சாலும் அன்பு பிள்ளைகளாகிய உங்களை என்னை பார்க்காம இருக்க முடியாதையா. அவர் அங்கிருந்து இறங்கி வந்து நம்மளோடு வாக்கிங் வர, உலாவுறதுன்னா வாக்கிங். கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி ஒரு காரியத்தை? சாதாரண மனுஷங்களாக நம்மளோட ஆண்டவர் வாக்கிங் வர்றாராம். இப்ப ஒரு பெரிய விஐபி நம்மோட வாக்கிங் வருவாரா? அவர் ஸ்டாண்டர்டுக்குள்ள ஆட்கள் தான் வருவாங்க, சாதாரண ஆட்கள். நம்ம கூட யார் வருவான்? நம்ம லெவலுக்கு வர்றதா. ஆனா பரலோகத்தையே படைத்த தேவன் அங்கிருந்து என் பிள்ளைங்களை நல்லா பார்க்காம இருக்க முடியாது, அவங்களோட உறவாட முடியாதுன்னு சொல்லி சாயந்தர வேளையில கையை பிடிச்சிட்டு அப்படி எவ்வளவு அழகா வாக்கிங் வர்றாரு அன்பு தேவன். ஹல்லேலூயா. காலையில் அல்லது ஈவினிங் வாக்கிங் போற தேவ பிள்ளைகளா இருந்தா நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிடுங்க, இந்த குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் என் கூட வாக்கிங் வர்றாரு, என் கூட வாக்கிங் வர்றாரு. உலகத்தான் என் கூட நடக்க மாட்டேங்கிறான், ஆனா கடவுளே என் கூட வாக்கிங் வர்றாரு. நீங்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்க சாதாரண ஆட்களா? சொல்லுங்களேன். உலகத்தை பட கடவுள் என் கூட வாக்கிங் வர்றாரே, சொல்லுங்களேன். கர்ணகாஷ், நான் சாதாரணமானவர் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் உங்க கூட வாக்கிங் வர்றாரு. ஆமென். ஆதியாகமம் 5:22 அதுல பாருங்க, ஏனோக்கு மெசுலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தையும் பெற்றார். அந்த சஞ்சரித்துங்கிறது என்ன போட்டிருக்கு? ஏனோக் walked with God and he has. கவனிங்க, அப்போ சஞ்சரிக்கிறதுனா என்னது? சிலர் சொல்லுவாங்க திருமணமாகாம இருந்ததான் கர்த்தர் அவங்களோட சஞ்சரிப்பாரு, திருமணமானாலும் மனைவிய சகோதரின்னு சொன்னதான் கர்த்தர் அவங்களோடு சஞ்சரிப்பாரு, பிள்ளை குட்டி இல்லாம தான் கர்த்தர் சஞ்சரிப்பாரு. இது என்னையா சொல்லுது? என்ன சொல்லுது? தேவனோடு நடந்து கொண்டு பிள்ளை பத்தானா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட கர்த்தர் உலாவ வர்றாரியா? ஹல்லேலூயா. அப்போ சிலருக்கு என்ன கில்ட்டி கான்சியஸ், ஐயோ திருமணமாகாம இருந்ததான் ஆண்டவர் வாக்கி வருவாரு, திருமணம் செய்துட்டனே, புள்ள வர போத்துக்கிட்டனே, மேரேஜ் லைஃப்ல இருக்கிறனே, ஏன் கூட கர்த்தர் உலாவ வரா? திருமண வாழ்க்கையிலிருந்து குழந்தைகளை பெற்ற ஏனா கூட கர்த்தர் வாக்கிங் போனது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் வாக்கிங் வருவது உண்மையா? ஹல்லேலூயா. அதனால குடும்பம் தீட்டானதல்ல, மேரேஜ் இஸ் ஹானரபிள் ஒன். கர்த்தர் கனமுள்ளதாக படைத்தார். ஆதாம் எனக்கு பொண்ணு வேணும்னு கேட்டான், ஆண்டவர் தானே பிடிச்சு கொடுத்தாரு. தீட்டான ஒன்றை கொண்டு கர்த்தர் தம்முடைய சாயலாக படைத்த மனுஷனுக்கு கொடுப்பாரா? இல்லையே. அப்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி நல்ல ஒரு மனைவி தான், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கணவர் நல்ல ஒரு கணவர் தான். இப்போ ஆதியில ஜெனிசிஸ்ல என்ன பார்த்தோம்? அவர் சாயந்தர வேளையில தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகளோட வாக்கிங் போறதுக்கு வந்தாரு. ஏனோக்கு ஆண்டவர் வாக்கிங் போனாரு. அதுக்கப்புறம் யாத்திராகமம் 3:2 முட்செடி, கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் அக்கினி ஜுவாலையில் நின்று தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலி தெரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. மோசே வனாந்தரத்தில் இருந்தார். அந்த வேளையில கர்த்தர் முட்செடியில தரிசனமானார். அந்த தேவ மகிமை, இதைத்தான் சொல்றேன், தேவ மகிமை
அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் தெய்வ மகிமைங்கிறது காணக்கூடாத தேவன் நம்ம காணக்கூட அளவிலே நம்முடைய மாம்ச கண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவது, தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவது தான் மகிமை. ஓகேயா? இதுல இங்க வெளிப்படுத்துறாரு முட்செடி, சாதாரண ஒரு முட்செடி, அதுல அக்கினி ஜுவாலை எரியுதே, இது கர்த்தருடைய ஒரு மகிமை. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இப்படிதான் தெய்வ மகிமை வெளிப்படும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் நினைச்சா எந்த இடத்திலும் தெய்வ மகிமையால நிறைக்க முடியும். உங்க சாதாரண வீட்டையும் தெய்வ மகிமையால் நிறைப்பார். உங்க சர்ச்சு சின்ன பெரிய ஏசி சர்ச்சு 1000 பேருக்கு வர்றது மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் தெய்வ மகிமை வெளிப்படும் நினைக்காதீங்க. ஒரு சின்ன காங்கிரிகேஷன், எனக்கு ஆத்மாவே இல்லை, நாங்கள் கணவனும் பண்ணி 2 பிள்ளைங்களும் மாத்திரம்தான் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்றோம், அங்கேயும் தெய்வ மகிமையை வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை முட்செடி எரிந்து வெந்து போகாமல், அதுதான் தெய்வ மகிமை. ஓகேயா? அதுக்கப்புறம் யாத்திராகமம் 19:8, சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினார், முழுவதும் புகைக்காடாயிருந்தது, அந்த புகை சூழன் புயல் எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அத கர்த்தர் மகிமை வெளிப்படும் போது சில இடத்துல புகைக்காடாக இருக்கும், சில இடத்துல அக்கினியாக இருக்கும், சில இடத்துல பூமி எதிர்ச்சி மாதிரி இருக்கும், சில வேளையிலே அது ட்ரம்பட் எக்காலம் ஊதுகிறதாக இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல இருக்கும். இப்படித்தான் சொல்லி தயவு செய்து அதை லிமிட் பண்ணி விடாதீர்கள். அதுபோல அதற்கு பின்பு கர்த்தர் மோசையிடம் ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கும்படி சொன்னார். அதிலே 34 யாரை வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அத முதல்ல அங்கங்க தெய்வ மகிமை வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் நான் வாசமா இருக்கிறதுக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குன்னு சொன்னாரு. அதுல அந்த தேவ சித்தப்படி செய்த உடனே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ மகிமை நிரப்பிற்று. அங்க என்னெல்லாம் இருந்தது? மேகம். கவனிங்க, பைபிள் அநேக இடத்துல தேவ மகிமை வெளிப்படும் போது மேகம்னு வரும். ஏன் தெரியுமா? இப்ப இந்த வெல்டு தானே சொல்றீங்க, வெல்டு அடிப்பவங்களை பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு ராடை வச்சு அடிப்பாங்க தானே. கண்ணில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுவிடுவாங்க, ஓகே, கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்? அந்த பிரைட்னஸை நம்ம கண்ணு தாங்காது, அதை நேரடியாக பார்த்தா நம்ம கண்ணு குருடாயிரும். அதனால ஒரு கூலிங் கிளாஸ் மாற்றி, இப்போ இந்த வெயில் நேரத்தெல்லாம் கூலிங் கிளாஸ் போடுறோம்ல, அதே மாதிரி அந்த மகிமை நம்மால தாங்க முடியாது. ஏன்னா அது சாதாரண வெல்டு அடிக்கிறதே நம்மால தாங்க முடியலன்னா அந்த மகிமை தாங்க முடியுமா? அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த பிரைட்னஸை குறைப்பதற்காக, நாம அழியாமல் இருப்பதற்காக சில வேளையிலே மேகத்தில் அல்லது கார் மேகத்தில் உலாவுகிறார். அதையும் மீறி தெய்வ மகிமை வெளிப்படுவதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னொன்னு என்னன்னா, 2 நாளாகமம் 5:13-14, இது நான் ஒரு தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது, விட்பிட்டா சொல்றேன் நேரமானதுனால. ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை சொல்றார் இதுல. அதுக்கப்புறம் முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணாரு, தாவீது அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நகரத்தில் கூடாரம் போட்டார். அதுக்கு பின்பு சாலமோனுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல மோரியா மலையிலே அதை அந்த ஆலயம் தேவாலயம் கட்டும்படி சொன்னார். அவர்கள் என்ன பண்ணார்கள், 120 பிரிஸ்ட் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி அதுல அதை கவனிங்க, ஒருமிக்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒருமிக்க ஏக சத்தம். அந்த 120 பேர்ல 60 பேர் ஒரு டீமாவும், அடுத்த 60 பேர் வந்தாவும், இவன் ஒண்ணா அவன் ஒண்ணா பாடல, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒன்று போல அந்த ட்ரம்பட் ஊதுறாங்க, ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள். அப்ப என்னன்னா எழுப்புதல். நான் அதே மாதிரி அப்போஸ்தலர் 2 பாருங்க, they were all gathered at one place with one accord. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடினாங்க. ஆவியானவர் இறங்கினாரு, எழுப்புதல் வந்தது, டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வந்தது. அவர்கள் நான் பெருசு சொல்லல, எல்லாரும் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள். அப்பொழுது கர்த்தரை விடைய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஊழியம் செய்து நிற்க கூடாமல்
கவனிங்க, அந்த இன்னொன்னே சொல்றேன், அது ஒரு இந்த சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. அடையாளம், அற்புதங்கள். அடையாளம், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அற்புதங்கள் என்ன தெரியுமா? முடவன் நடக்கிறான், அற்புதம். செத்தவங்களை எழுப்புறாங்க, அற்புதம். குருடன் பார்வையிடறார்கள், அற்புதம். அதுல ஒரு பலன் இருக்கும். அடையாளம் என்ன தெரியுமா? அதுல ஒரு பலன் இருக்காது. தேவ வல்லமை, தேவ மகிமை அங்க இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த சயின்ஸ், அடையாளம். வேதத்துல ஆதாரம் கொடுக்கிறேன். மோசேட்ட சொன்னார் ஆண்டவர், உன் கையில இருக்கிறது என்ன? கோல், கீழே போடு. என்ன ஆச்சு? அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதுதான் அடையாளம். மறுபடி அதை எடுத்து மறுபடி பிடி, கோலாயிற்று. பாக்கெட்ல கைய போடு, வெளியேடு, குஷ்டரோகம். அது புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேரு அந்த அடையாள அற்புதங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருமிக்க அந்த எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கோ அங்க தேவ மகிமை வெளிப்படுவதை பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி நிற்க கூடாம போச்சுன்னா என்னது சொல்லுங்களேன், உங்க கணிப்புல இருந்து சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த வசனத்துல இதுக்கு இன்டர்பிரேட் பண்ணுங்களேன். ஊழியம் செய்து நிற்க கூடாம போயிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன தெரியுமா? அதுக்கு நான் நேரடி சொல்றேன். நிற்க முடியாதுன்னா அது இங்கிலீஷில் ஸ்லைனிங் இந்த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையே, உண்மை. நிற்க முடியாமல் அபிஷேகத்தில் கீழே விழுறது. அப்போ இப்படின்னு தயவுசெய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும்போது கேள்வி கேட்காத. இது எப்படி கேட்டால் உங்களை விட்டு கர்த்தர் பயன்படுத்தி கடந்து போடுவார். அவர் எப்படியும் செயல்படுவார். மகிமை வெளிப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வரும். தயவுசெய்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த என்ன சொல்றாரோ கீழ்ப்படிங்க, செய்யுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். எசேக்கியேல் 1வது அத்தியாயம் 27, 28 பாருங்க. அதுல எசேக்கியேல் தேவ மகிமை கண்டான், முகங்குப்புற விழுந்தான். ஓகேயா? எசேக்கியேல் 3:23 தேவனோட மகிமை விழுந்தது, அங்கேயும் நிற்க முடியவில்லை. எசேக்கியேல் 43:2-3 தேவனோட மகிமை படும்போது கண்டார். எசேக்கியேல் 44:4 அதுலயும் தேவாலயம் தேவ மகிமையால் நிறைந்ததை கண்டு முகப்பட்டான். சரி, அப்போ தேவ மகிமைன்னு என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ முந்தின ஆலயத்து மகிமை பிந்தின ஆலயத்து மகிமை முந்தின ஆலயத்து மகிமையை விட கூட இருக்கும். நிச்சயமாக குறையாது, கூடும். முதலாவது தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது, தெய்வ மகிமை நிறைந்திருந்தது. அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டது. எஸ்ரா நெகேமியா காலத்திலே ஏரோது எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. எஸ்ரா நெகேமியா காலத்தில் 2வது தேவாலயம் கட்டப்பட்டது. எதுக்காக? இயேசு தேவாலயத்தில் குழந்தையா டெடிகேட் பண்ண வருவதற்காக கட்டப்பட்டது. ஓகேயா? ஆனா 2வது தேவாலயம் கட்டுறதுல தேவ மகிமை விளங்கப்பட்டதாக பைபிள்ல ரெக்கார்டு இல்லை, பதிவு இல்லை. சொல்லுவேன், இருந்ததோ இல்லையோ அது தெரியாது. இப்போ எருசலேம்ல தேவாலயம் கிடையாது. அதில் 3 மசூதி, அல்-அக்ஸாங்கிற மாஸ்க் இருக்கு. இதில் காம்பவுண்ட் வால்க்கு வெளியே மேற்கு பக்கத்தில் வெயிலிங் வால், வெஸ்ட் வால், அதில் யூதர்கள் முட்டி அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவாலயம் கிடையாது. அப்போ தேவ மகிமை எங்கே இருந்ததுன்னா 2வது தேவாலயத்தில், அதாவது பிந்தின ஆலயத்து மகிமை, முந்தின ஆலயத்தை விட 2வது ஆலயத்து மகிமையில் என்னன்னா இயேசு குழந்தையாக டெடிகேட் பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்டார். அதுக்கப்புறம் 12 வயசுல தேவாலயத்திலே பிரிஸ்ட் பக்கம் அவங்களோட பேசி கொண்டிருந்தார். அப்புறம் வருஷந்தோறும் பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகையிலே தேவாலயத்துக்கு வந்தார். ஹனுக்கா தேவாலய பிரஸ்டர் பண்டிகைக்கு வந்தார். ஓகேயா? சரி, இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இல்லை. இப்போ பிந்தின ஆலயத்து மகிமை கூடுன்னு சொல்றீங்களே, பிந்தின ஆலயம் எங்கே அப்படின்னா நம்முடைய சரீரத்தை அவரோட இரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவாலயமாக வைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயம் 19-20 நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும் உங்களை தங்கி விரிக்கிற பரிசுத்தாவினோட ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களிடம் அறிவீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இப்ப தேவனோட ஆலயம் எங்க இருக்கு? நாம தான் ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயம் அப்படின்னா தேவன் உள்ள வாசம் பண்ணணும். கொலோசியர் 1:27 இப்படி சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களில் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. சரி, பழைய தேவாலயத்திலே
தெய்வ மகிமை நிறைந்திருந்தது. பிந்தின ஆலயம் அதை விட மகிமையாக இருக்கும். இப்ப பிந்தின ஆலயம் எங்க இருக்குது? நாம தான் தேவாலயம். தேவாலயம் இருந்தா தேவன் உள்ள இருக்கணுமே, அவர் இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள வர பரிசுத்தாவியார் இருக்கும்போது பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது. பழைய ஏற்பாட்டில் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரு சீக்கிரட்டா இருந்து பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளை தேடினாங்க. ஏதோ ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, சீக்கிரட்டா வச்சிருக்காரு, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், உடனே குதின்னு குதிக்கிறோம். ஆண்டவர் என் கூட இருக்காரு. இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உள்ள கர்த்தர் இருக்கிறார். எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது சொல்லுங்களேன்? என் கூட இருக்கிறது வேற, எனக்குள்ளே இருக்கிறது வேற. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்னா இவ்வளவு நேரம் மேல பார்த்து கெஞ்சினீங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க கேட்கணும்? ஐயா உனக்குள்ளே இருக்கிறவரை ஏன் பரலோகத்துல தேடுற? அவர் பரலோகத்தில் வாசம் பண்ண இல்லைன்னு சொல்லல, உங்களுக்குள்ளும் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், என்னுடன் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சாதாரணமாக இல்ல, மகிமையாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட மகிமை எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்போ நீங்க பார்த்தா அவர் பார்க்கிறாரா? நீங்க தொட்டா அவர் தொடுவாரா? உங்க வார்த்தையில வல்லமை வருமா? நீங்க ஊதன வார்த்தை வருமா? வல்லம் வருமா? காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு. அவர் சாதாரணமா இல்ல, மகிமையாக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சகல பரிபூரணம் எனக்குள்ள இருக்குது. இயேசு எனக்குள்ள வரும்போது கை இல்லாம கால் இல்லாம மொடவன வரலையா, முழு வல்லமையோட வந்தாரு. இயேசு சரீரத்துல பூமியில 3 வருஷம் இருக்கும்போது எவ்வளவு வல்லம் இருந்ததோ அதே வல்லமையோட எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இருக்காரா இல்லையா? இது வந்துச்சுன்னா உங்க ஊழியம் சாதாரணமா இருக்காது, அசாதாரணமாயிரும். மந்திரவாதமா வந்து பாரியா, என்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போ சாதாரணமா உங்களை நினைக்காதீங்க. நம்ம ஆளுக்கு என்ன தெரியுமா? எனக்கு தகுதியே இல்லை, அதான் உங்களுக்கு தகுதி இல்லை. நம்ம அதைத்தானே போதிக்கப்பட்டோம். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண திமிர பாரியா. ஆமா, ஏன் பரிசுத்த திமிரியா? நான் பைபிளுக்கு வெளியே போல. இன்னைக்கு நிறைய பேர் எதை அங்கீகரிக்க தெரியுமா? நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஒண்ணுக்குமே லாயக்கில்லாத ஒண்ணுக்கும் லாயக்கிலேயே போய் எங்கேயாவது ஊழியத்துக்கு வந்து. நான் பைபிள் இருந்து நிறைய வசனத்தை காட்டணுமா? எடுங்க. 2 Corinthians கஷிக்கலபர கந்தர பனதுனா ஹந்தர பாஷிக்கரோ ஏகனா ஹந்தோ ஈஷோ தினிமியா ஷமத்தே. 2 Corinthians that chapter 5-6 யாராவது வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, அதாவது என்னால ஒண்ணு முடியும்னு சொல்றது எனக்கு தகுதி இல்லையா? என் திறமையில, என் பலத்துல, என் படிப்புல, என் பணத்துல, என்னுடைய ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்ல நடக்கும்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே தகுதி இல்லை. அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தகுதி. ஓ ஷரபா சொல்லுங்க, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? சொல்லுங்க, பக்கத்துல கைக்குள்ள சொல்லுங்க, உங்க தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க, தாளந்து இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, அப்புறம் தொடர்ந்து பாருங்க. 6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. தகுதி உள்ளவர் ஆக்கிட்டாரா, ஆக்க போறாரா? சொல்லுங்க, யார் பைபிளாவது என்ன ஆக்க போறாருன்னு இருக்கா? சிலர் வந்து நீங்க ஜெப குறிப்பு நடத்துங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி வரல ஐயா. சாகிற வரைக்கும் தகுதியே வராது. ஒரு பாட்டு பாடுங்க, இதுக்கெல்லாம் போகணும், எனக்கெல்லாம் அந்த பரிசுத்தம் கிடையாது, எனக்கெல்லாம் தைரியம் கிடையாது.
அதையும் மறுபடியும் சொல்றாரு, சாகிற வரைக்கும் சான்ஸே வராது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா, தாளந்து இல்லை பலம் இல்லை நினைக்காத, உன்னை நான் தான் அழைச்சேன், உன்னை நான் முன் குறித்தேன், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், உனக்கு நான் வாசல்களை தருப்பேன், இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புவன் நான் அல்லவா. ஹல்லேலூயா. அப்போ இனிமே பாடாதீங்க, என்ன தகுதி இல்லாதவன் நானே, பிரசங்கம் பண்ண தெரியாதவன் நானே. பிரசங்கமே பண்ண முடியாது. ஒரு பாட்டு பாடுறீங்களா? இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு பலன் ஆயிட்டார் ஆகலையா? கிறிஸ்து உள்ள வந்த பிறகு வேற என்னையா தகுதி வேணும்? அவர் அறகுறையா வரலையா, முழு மகிமையோட வந்துட்டாரு, சர்வ வல்லமையோட எனக்குள்ள வந்துட்டாரு, அவருடைய வரங்கள் வல்லமையோட எனக்குள்ள வந்துட்டாரு. அப்போ இயேசு செய்ததை நீங்க செய்ய முடியுமா இல்லையா? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற வழி செய்வான், இவளை பார்க்கில பெரிய காரியங்களை செய்வான் சொன்னாரு. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? நடக்குமா நடக்காதா? இயேசு தொட்டா வியாதி குணமாச்ச, நீங்க தொட்டா வியாதி குணமாகுமா குணமாகாதா சொல்லுங்க? இயேசுவின் சரீரத்தை ஒரு அம்மா தொட்டிச்சது, உடனே ப்ளீடிங்லாம் நின்னுச்சா இல்லையா? இப்ப நீ இயேசுவினுடைய அங்கம் யாரு? நாம தானே. இயேசு வசிக்கிற ஆலயமும் நானும், நம்முடைய அவரோட சரீரத்தின் அங்கமும் நாம தானே. அப்ப இயேசுவின் சரீரத்துல எவ்வளவு வல்லமை இருந்ததோ அதே வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமா இல்லையா? இது தெரியாம உட்கார்ந்துகிட்டு புட்டி முட்டி நீங்க 24 உபவாசம் பண்ணனால இதெல்லாம் வராதையா. வேதத்தை வாசிச்சு உங்க கண்ணு திறந்துதான் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறான்னு உணர்ந்து நீங்க செயல்பட துவங்குங்க. நிறைய பேர் உபவாசம் பண்ணியே உயிரை கொடுத்துறாங்க. நானும் உபவாசம் பண்ணி அல்சர் வர்ற வரைக்கும் இருந்துட்டேன். உண்மையா அல்சர் என்னை நேசித்த தேவதாசர் திட்டி ஏன்னா நானும் இப்படிதான் இருந்து கடைசியில் அல்சர்ல வாங்கிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னார். அதனாலதான் நம்ம ஃபாஸ்டிங் பிரேயரே கிடையாது, ஃபீஸ்டிங் பிரேயர் தான். அதே மாதிரி பரிசுத்தாவி பெறணும்னா உடனே என்ன சொல்லுவாங்க, 3 நாள் ஃபாஸ்டிங் இரு. நான் அன்னைக்கு இதுல குஜராத்தை சொல்லிட்டேன், நீங்க ஃபாஸ்டிங்ல வரணும்னு அவசியம் இல்லவே இல்லை, நீங்க விசுவாசித்தனால் கிடைக்குன்னு சொல்லி. அதனால ஃபாஸ்டிங் இல்லை, தப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், அல்சர் வர்ற அளவுக்கு ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன். 3 நாள் மீட்டிங்னா நான் 3 நாள் உபவாசம் பண்ணியிருப்பேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன், அப்படிலாம் இருந்தேன். இன்னைக்கு நைட்டு சும்மா 2 பேர் சேர்ந்து, இப்போ வாங்க 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னா காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் நைட்டு போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அல்சர் பிரசங்கம் பண்ணும்போது உள்ள எரியும், தகன்னு தெரியும். அது அல்சரோட சிம்டம்ஸும் எனக்கு தெரியல, உள்ள அப்படியே எரியும். அப்புறம் தான் ஒரு டாக்டர் திட்டினாங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை கண்டா பிடிக்காது. நாங்கள் ஏமா அப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ பேரும் அல்சரோடு தானே இருக்கிறீங்க. உண்மை, அவங்க சொன்ன டாக்டர், கிறிஸ்டின் டாக்டர் சொன்னாங்க, அவ்வளோ ஊழியக்காரனும் அல்சர் தானே வரீங்க, ஒழுங்காக திங்கிறது இல்லை, தூங்குறது இல்லை. இது யாருக்கோ ஆண்டவர் சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, ஓகே. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா ஆகுறதுக்கு எத்தனை பேருக்கு தகுதி இருக்கு? ஆமென். தகுதி இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, ஓகேயா? அதே மாதிரி அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் உயிர்ப்பிக்கிறது, பழைய ஏற்பாடின் ஊழியம் கொல்லுகிறது. நீங்க பாஸ்டா இருந்து உங்க சபைக்கு ஜனங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆறதை முடிச்சுட்டு வரும்போது சோர்ந்து போனாலும் போகும்போது அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி உற்சாகமா போனா நீங்க பண்றது புதிய உடன்படிக்கையின் ஊழியம். நல்லா வந்தவன் செத்து போய் போனான்னா அது நிறைய ஊழியம் இருக்குது. சில ஊழியத்து போனா அப்படியே தலையில என் பிள்ளைங்க சொல்லிடுறாங்க, அப்பா தலையில கை வச்சிட்டீங்களா? ஆமாடா, என்கிட்ட இருந்த ஆவியெல்லாம் அணைச்சு போட்டாங்கடா. அதனால நிறைய குடுக்கிற போறது இல்லை. எழுத்து கொல்லுகிறது. எழுத்துனா நியாயப்பிரமாணம், கொல்லுது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. இப்போ நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்தீங்கன்னா நீங்களும் கொல்லுன்னு சொல்லி போயிருவீங்க, உங்ககிட்ட வர்ற ஆத்மாவையும் கொன்னு அனுப்பிடுவீங்க. அவனே 6 நாள் அடி வாங்கிட்டு 1000 பிரச்சனையோட வர்றான், இங்க உட்காந்து அடின்னு அடிச்சு கூட கொஞ்சம் வேதனைப்படுத்தி 6 நாள் அழுதுகிட்டு வரான். ஒரு நாளாவது சந்தோஷமா அனுப்புங்களேன் ஐயா ஊழியக்காரர்களே, சுவிசேஷர்களே. உங்க சபைக்கு வர்றவங்களுக்கு உடனே என்ன அடின்னு அடிக்கணும். பழைய ஏற்பாட்டு ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், அதுல தொடர்ந்து இருக்கு. புதிய ஏற்பாட்டு ஊழியம் மகிமை பிரகாச ஊழியம். சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம்
8வது வசனம், பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போற மகிமையுடைய ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் சொல்லி ஜனங்களை அடின்னு அடிக்காதுங்கய்யா. அது மாதிரி 9வது வசனம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு ஊழியம். இன்னைக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே, ஆண்டவர் உன் கண்ணை உடைப்பார். இந்த வாலிபர் கூட்டத்தில் பாருங்க, எனக்கு அது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். வாலிபர் கூட்டத்துக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வர்றதே கஷ்டம். எல்லாம் இந்த சினிமாவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு, ரோட்டில் உட்காந்து ஆடுது சினிமா. நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் வந்து இதில் வந்து நிற்கும். நம்ம ஊழியக்காரங்களை போதிக்கப்பட்டோம்ல, இப்படிலாம் பேசணும், இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லையா, கள்ள ஊழியக்காரர் விழுந்துட்டார், எப்படி பண்ணணும், இருந்துக்கிட்டு நீ லிப்டிக் போடுகிறியா, கர்த்தர் உன் வாயை கிழிப்பார். நீ டிவியில பாக்குறியா, கர்த்தர் கண்ணை உடைப்பார். நீ தப்பு பண்ணியா, கர்த்தர் கையை உடைப்பார். நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் அடியாளா? கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது ஆண்டவர் அடியாளா? உங்களில் ஒரு பாவம் செய்தால் அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹலோ, என்ன சொல்றீங்க? ஆதாரம் காட்டுற யோவான் 1:2 சொல்லுதுல்ல. அப்புறம் இப்படியெல்லாம் பேசினா பிள்ளைங்க தப்பு பண்ண, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி எழுதுகிறேன். உங்களில் ஒரு தப்பு பண்ணால் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கார். நம்ம லாயர், நம்ம கட்சி லாயராக இருக்காரு. இந்த பிள்ளைங்க கொஞ்சமாவது இந்த மீட்டிங் போன வந்தா ட்ரெஸ்ஸை இப்படி போடாத, லிப்டிக் இப்படி போடாத, புருவத்தை டச் பண்ணாத. நான் என்ன சொல்றேன், வெளியே டச் பண்ணாதீங்க, உள்ள டச் பண்ணுங்க ஐயா. நான் என்ன சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, உனக்குள்ள யார் இருக்கா? ஏசு. நீ யார் வாழ்கிற ஆலயம்? தேவாவி. அப்ப அந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைக்கிற மாதிரி ஒன்ன பரிசுத்தமாவி. உன் கண்ணு தரிசனம் பார்க்க வேண்டிய கண்ணுமா, அசுத்தத்தை பார்க்காத. உன் வாயி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய வாயி, அசுத்தத்தை சொல்ல. உன் காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய காது, சினிமா பாட்டை கேட்காத. இதை சொல்லணுமா? அதை விட்டுக்கிட்டு சினிமா பாட்டை கேட்டா கர்த்தர் காதை பிடிங்கிருவாரு. ஓகே, பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆக்கினை கொடுக்கும் ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதி. நீதி என்ன தெரியுமா? பாவம் அறியாத இயேசு பாவமானார், இதுதான் என் நீதி. நீ அடைய வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார், உனக்கு விடுதலை கொடுத்தார், இதுதான் நீதி. டைம் இல்லை, முடிச்சோன்னா நான் உங்களுக்கு நிறைய காரியம் காட்டுறேன். பாவம் அறியாத இயேசு உன்னுடைய பாவத்துக்காக பாவமானாரு. இனிமே நீ பாவத்துல இருக்கலாமா? நீதியா மாறு, இதுதான் நீதி. அதாவது கர்த்தர் செய்த காரியங்களை சொல்றதுதான் நீதி. ஓகேயா? அது ஒளிந்து வர ஊழியம், இது நிலைத்திருக்கிற ஊழியம். ரோமர் 8:28-30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஓகேயா? சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. சில காரியம் தீமைன்னு சொல்றீங்களா? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கவனிங்க, நம்ம நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. சும்மா எல்லாத்தையும் இது பண்ண மாட்டோம். முதல்ல ஒரு பிளான் பண்ணுவோம். இவங்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கலாமா? நம்ம வீட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம மொய் கொடுத்துருக்கோம், அந்த 500 ரூபாய் திரும்ப வாங்கணும், கண்டிப்பா கொடு. சரி, எப்படியோ பிளான் பண்ணுவோம்ல. அப்போ முன்குறிக்கிறோம், கொஞ்சம் பிளான் பண்றோம். அதே மாதிரி கர்த்தர் உங்களை வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு அழைக்கலையா? வேற ஆளே இல்லைன்னு உங்களை அழைக்கல. என்ன பண்ணாரு தெரியுமா? அவரு ரிக்கரபாக ஷமர கந்தோ அஷனத்தியா, முன் அறிந்தவர்களை முன் குறிக்கிறாரு. அப்படி பிளான் பண்ணிட்டு இவனை அழைக்கலாம், இவளை ஊழியத்துக்கு அழைக்கலாம் சொல்லி அப்படி டிக் பண்றாரு. எதுக்கு? குமாரனோட சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக. அப்போ நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்க? இயேசு மாதிரி இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசுவால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசுவின் சாயலா நான் இருக்கேன். பக்கத்துல சொல்லிருங்களேன், நீங்க இயேசுவின் சாயலால இருக்கனால தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க, சும்மா அழைக்கல. இயேசுவின் அப்ப என்ன, அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்க போறீங்க? இயேசு போல பார்க்க போறீங்க. இது புதிய ஏற்பாட்டு உபதேசம். பழைய ஏற்பாட்டு உபதேசம் எப்படி தெரியுமா? 2 வித்தியாசம். கர்த்தர் உன்னை அழைக்க வேண்டுமா? நீ இயேசுவின் சாயலாக மாற வேண்டும் மகனே. இது பழைய ஏற்பாட்டு உபதேசம். புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன? நீங்க இயேசுவின் சாயலா இருப்பதனால
அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க சாதாரண அழைக்கல, இயேசுவின் சாயலாகவே இருக்கிறதுனால அழைக்க. யாருக்கு பார்த்து நாம இயேசுவின் சாயலா தெரிஞ்சோம்? பரலோகமே பார்த்து இயேசுவின் சாயலா நமக்கு, அதான் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தா நமக்கும் நம்ம சாயல் தெரியல. நம்ம கூட வாழ்ற பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ இயேசு மாதிரி தெரியல நம்மளை பார்க்க. ஆனா பரலோகம் பார்த்துருக்கு. நம்மளை பார்த்து இயேசு மாதிரி பார்த்ததுனாலதான் அழைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அழைத்தவர்கள் என்ன ஆகியிருக்கிறாரு? ஊழியம் பண்றவங்களா நான் பாவிங்கிற அடப்பாவி, உன்னை யாரா ஊழியத்துக்கு கூப்பிட்டதுன்னு தோணும். நீதிமான் ஆக்கப்படுகிற தமிழ்ல இருக்கு, நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறோம். அப்ப நாம தப்பு பண்ணது உண்மை, பாவியா இருந்தது உண்மை. இயேசு நமக்காக பரிந்து பேசி இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையெல்லாம் ஆக்கினேன்னா பனிஷ்மெண்ட் தண்டனை நான் ஏற்றுக்கிடுகிறேன்னு சொன்னதுனால நம்மளை கோர்ட் என்ன பண்ணுது? நீதிமன்ற தீர்க்கப்படுகிறது. அப்ப இனி நான் போய் பாவின்னு சொன்னா நம்மள மாதிரி முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். இதுல வேற மனம் திரும்பி பாவி, அது என்னன்னு தெரியல. மனம் திரும்பின பிறகு பாவி கிடையாது, நீதிமான் தான். சரி, அவங்களை என்ன பண்றாரு? மகிமைப்படுத்தி இருக்காரா? சரி, எழும்பமா கொஞ்ச நேரம்.